ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. நிறைய பேர் வீடியோ நம்மகிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டோம். வியூவர்ஸ்க்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுவோம். விஷு வாழ்த்துக்களும் சொல்லிடுவோம். இந்த நேற்று டபுள் ஹெட்டர் சூப்பராக முடிஞ்சிருச்சு. சண்டே தமாக்கா. ரெண்டு மேட்ச்சு, ஆர்சிபி மும்பை. நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி அகேன்ஸ்ட் ஆர்ஆர் அட் நம்ம ரெண்டு பேரும் சொன்னது சவாய் மன்சிங். இது மும்பை வந்து வர்சஸ் டெல்லி அட் அவங்க ஃபெரோஷா கோட்லா டெல்லி. ஸோ இந்த மேட்சஸ் பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க சொல்லிட்டீங்க. சாரி, எங்களுக்கு நேற்று மேட்ச் இருந்தது. வர்றதுக்கு 1 மணி ஆயிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் சார் வெயிட். அதனால தான் இப்போ வரோம். அதாவது எதிர்பார்த்ததான் ஆர்சிபி இந்த வருஷம் அவங்க டீம் கிளிக் ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களோட ஒரே ப்ராப்ளம் லியம் லிவிங்ஸ்டன் தான். பட் தேர் பேக்கிங் இம். அவரும் ஒரு இதுல ஃபார்முக்கு வந்துருவாரு. பெஸ்ட் bowling அட்டாக் எடுத்திருக்கோம் அப்படின்னு முன்னாடில இருந்தே சொல்லிட்டே இருக்கோம். ஸ்பின் அலைனா இருக்கு. இங்க சொன்னோம் 187 தான் வந்துட்டு பார் ஸ்கோர் அப்படின்னு. கொஞ்சம் பிச்சு ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு. தெர் இஸ் நத்திங் டு ரியலி கிரிட்டிசைஸ் எனி திங் ஆன் ராயல்ஸ். ஒரு 15 ரன் அவங்க ஷார்ட். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணாங்க. 173 இஸ் டீசன்ட் ஸ்கோரு. பட் அந்த போலிங் அட்டாக்கு தட் இஸ் வாட் வி ரிஃப்ளெக்ட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏர்லி ஆன் ஸ்ட்ரைக் பண்ணோம். அசரங்கா விக்கெட் எடுக்கணும். அவர் ரன்னு கொடுத்துருவாரு. நேத்தும் 10 ரன்ஸ் அண்ட் ஓவர் 11 ரன்ஸ் அண்ட் ஓவர் போனாரு. நேத்து அவர் விக்கெட் எடுக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏலியான் ஜோஃப்ரா பட் ஆர்ச்சர் ரன்ஸ் ஆன் த பேங்க் இல்லையே பீடா, அவங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணுமே. பிலோ பார் தானே பீடா இருந்து நூத்தி ஆர்ஆர் அடிச்ச ஸ்கோர். சார், T20 கிரிக்கெட் இது. ஓடிஐ கிரிக்கெட்ல 15 ரன் நான் கம்மி அப்படின்னு சொன்னா இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் பிகாஸ் த டியூரேஷன் ஆஃப் தி கேம் இஸ் 50 ஓவர்ஸ். இங்க வந்துட்டு நீங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரை விட நீங்க 2 ரன் கம்மி அடிச்சீங்கனால the chances of you winning is the other team has to bat very badly and you are not expecting that from a team like RCB which is batting well. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது அது வெளியில புலி அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ 187 வந்து நம்ம ஆடணும்னு சொன்னோம். அவங்க நல்லா ஆடினாங்க ஆக்சுவலி ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ஒரே ஒரு இது என்ன சொன்னோம்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் பவர் பிளேல. இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல 187 நான் சொல்றேன்னா பவர் பிளேல 60 வந்துடணும் உங்களுக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 45 ஃபார் நோலாஸ் பவர் பிளேல. பிரில்லியன் ஸ்டார்ட் 15 ஷாட். அங்கதான் 15 ஷாட். ஆர்சிபி பாருங்க 65 ஃபார் நோலாஸ் 6 ஓவர்ல. தட் இஸ் a difference. They could spare that 15. 20 ரன் அங்க டிஃபரன்ஸ். அததான் சொல்றேன். இப்ப 7 to 10 பாருங்க நல்லா ஆடினாங்க. 7 to 10 கரெக்டா ஆடணும்னு சொன்னோம். 27 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. உங்களுக்கு வந்துட்டு சாரி 32 ரன்ஸ் அடிச்சாங்க. 32 for 1, 77 for 1. நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த 11 to 15 இந்த சுச்சுவேஷன்ல 9 விக்கெட் இருக்கும்போது ஒரு மொமெண்டம் கிடைக்கணும். உங்களுக்கு கிடைக்கல. 114 for 2. கடைசியில பாருங்க உங்களுக்கு புஷ்ட் இட் அலாங் 59 ரன்ஸ். அவங்க எங்க அடி வாங்கினாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுலதான். இங்க வின் ஃபேக்டர் சொன்னோம். 8 ஓவர்ல செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். 8 ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் 58 for 1, ஆர்சிபி 83 ஃபார் நோலாஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி சொன்னோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க 9 overs 88, ஆர்சிபி 9 overs 76 for 1. இதை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதான். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க். எதுக்காக நிதிஷ் ராணாவை டிமோட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ரியான் பராகே நம்பர் 3 ஆடுறாரு. அவர் பேடா ஆடுறாருன்னு நான் சொல்ல. அந்த லாஸ்ட் இயர் ஸ்பார்க் அவர்கிட்ட தெரியல அன்பார்ச்சுனேட்லி. அதே மாதிரி சிம்ரன் எட்மேர் ஒரு 50 அடிச்சாரே ஒழிய இஸ் நாட் ரியலி ஜஸ்டிஃபைட் இஸ் பிளேஸ் அஸ் அ பினிஷர் அன்பார்ச்சுனேட்லி. இந்த ஒரு மேட்சை தவிர எந்த 110 மேட்ச். ஸ்ட்ரைக் ரேட் நேற்று கடைசியில. அதை தான் சொல்றேன் நானு. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் துருவ் ஜுரல் இஸ் a சூப்பர் பிளேயர். ஆனா அவருக்கு பினிஷர் ரோல் நேற்று டீசெண்டா ஆடினாரு. 23 பால்ல 35. பட் அந்த சுச்சுவேஷன்ல 8 விக்கெட்ஸ் 23 கடைசியில 55. இன்னும் அடிச்சிருக்கலாம் பீடா. அவங்க அடிக்கவே இல்லை. நீங்க மேட்ச் பாத்தீங்களான்னு தெரியல, அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் தள்ளி தள்ளி விளையாடிட்டு இருந்தாங்க கடைசியில. அது எப்படின்னா இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க. அந்த மென்டாலிட்டி சொல்லிடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ல போகும்போது உள்ள இருக்கிற பேட்ஸ்மேன் என்ன சொல்றாங்க, பால் நிக்குதுன்றான். பால் நிக்குது 170 பாருன்றான். இப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 187 நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் சொல்றோம். இந்த உள்ள போய் ஆடுறவங்க என்ன சொல்லுவாங்க, இது அவ்வளவு ஈஸி பிச்சு கிடையாது, பால் ரொம்ப நிக்குது, நீ இந்த மாதிரி ஆன் த ரைஸ் எல்லாம் அடிச்சுன்னா ஏர்ல போயிடும், ரொம்ப கஷ்டப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் நடக்காது. சோ என்ன ஆகும், தே வில் ரீவிசிட் த ஸ்ட்ராட்டஜி. நீ 15 ஓவருக்கு அந்த 11 நீ பாருங்க 10 ஓவர்ஸ்ல நீங்க ஒரு விக்கெட் கொடுத்துருக்கீங்கன்னா கல்ட்டு தான் 11th ஓவர்ல.
அதை நீங்க அந்த மொமெண்டம் நீங்க 11 to 15 எப்படி நீங்க 30 ரன் அடிப்பீங்க? 30 ரன் அடிச்சீங்கன்னா போயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை விக்கெட் இருந்தாலும் உங்களுக்கு இட் இஸ் இம்பாசிபிள். இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே ஸ்கோர்ட் ரன்ஸ்ங்கும் போது தட் இஸ் வேர் தே காட் இட் ராங்க. மற்றபடி யூ ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் 175 ஆன் அ ஸ்லோ பிட்ச், பர்டிகுலர்லி அகேன்ஸ்ட் ஆர்சிபி when someone like கோலி, படிக்கலா இருக்கட்டும், பட்டிதாரா இருக்கட்டும், கிளாஸ் பிளேயர்ஸ் அவங்கலாம் நீங்க நிறுத்தவே முடியாது. அதான் சொல்றேன் உங்களுக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் மெயின் துருப்புச்சீட்டு. மத்த போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ், தேர் சப்போர்ட்டிங் ஹிம், தேர் நாட் டேக்கிங் அப் விக்கெட்ஸ். தீக்ஷானா இஸ் அகைன் நாட் விக்கெட் டேக்கிங் போலர். அசரங்கா ஹேஸ் டு ஸ்ட்ரைக். இது ரெண்டும் நடக்கலன்னா உங்கள எந்த ஸ்கோரையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ வி கேனாட் பி ஹார்ட் சேயிங் தட் அவங்க இந்த தப்பு பண்ணா. எந்த தப்பு ராஜஸ்தான் பண்ணல. ஆர்சிபி அவுட் பிளேட் தம் இன் ஆல் டிபார்ட்மெண்ட். தட் இஸ் அ பாட்டம் லைன். தப்பு கேட்ச் சால்ட்டுக்கு வந்து 3 கேட்ச் விட்டாங்க. கோலிக்கு வந்து ஒரு ஈஸி கைக்கு வந்த கேட்ச் பராக் விட்டாரு, ஒரு ரன் அவுட் விட்டாங்க. இப்ப சால்ட்டுக்கும் கோலிக்கும் சேர்த்து 5 சான்சஸ் கொடுத்தீங்கன்னா விடுவாங்களா பிடாக்? பழக்கேட்ச் சால்ட்டுக்கு, பழக்கேட்ச் விட்டாங்க சால்ட்டுக்கு. பட் அதான் சொல்றேனே உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நிறைய குளோபல் லீக்ஸ்ல பாக்குறேன் சார் நான். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் கைக்கு நேரா வர்ற கேட்ச் விடுறாங்க. எப்படி? எனக்கு ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபேக்ட். மத்த லெவல்ல ஓகே, இந்த லெவல்ல நீங்க சொன்னீங்க பாருங்க, சால்ட் கேட்ச், பழக்கேட்ச். ரன் அவுட் ஆகுது நீங்க ஓகே, ஒரு ஒரு இது கொடுத்துடலான்னு விட்டுருங்க, சரி விடுங்க அப்படி ரன் அவுட்னு. பட் இது விட்ட கேட்ச் எல்லாம் பழ கேட்ச். தேர் 15 ரன்ஸ் பிஹைண்ட். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே பிவிகேஸோட அப்படியே கொஞ்சம் மேல வருவாங்கன்னு நினைச்சோம். பட் ஐ திங்க் அவர் ப்ரெடிக்ஷன் ஆஃப் தெம் ஃபினிஷிங் இன் த பாட்டம் 4 இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அந்த கார்ட்ஸ். ஏன்னா ஒரே ஒரு ரீசன், ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த டீமை, காம்பினேஷனை மாத்த முடியாது. இப்ப எல்எஸ்ஜி அந்த அதே காம்பினேஷன் ஸ்டிக் ஆன் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அடி வாங்க ஆரம்பிச்சிங்க வென்ஸ் யூ கேனாட் டச் த காம்பினேஷன். 3 பேர் ஒரே படகுல போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், எல்எஸ்ஜி ஒரே படகுல போறாங்க. சேஞ்சே பண்ண முடியாது காம்பினேஷனை. அடி வாங்கினீங்கன்னா அடி வாங்கினே இருப்பீங்க, ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜெயிச்சுனே இருப்பீங்க. சிஎஸ்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஷஃபிள் பண்ணி இஷ்டத்துக்கு நிறைய பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க அதுவும் செட்டில் ஆகல. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்ட்ரகிள் அன்பார்ச்சுனேட்லி வில் கண்டினியூ. இப்போ ஆர்சிபி வந்து டிக் பண்ண வேண்டிய பாக்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. யார் தேல் பிரில்லியண்டா போடுறாரு, புவனேஸ்வர் குமார் பிரில்லியண்டா போடுறாரு. 3 பேர்ல 2 போலர், ஜோஷ் ஹேசல்வுட் 3 பேர்ல 2 போலர் டெலிவர் பண்ணிடுறாங்க. 2 ஸ்பின்னர்ல ஒரு ஸ்பின்னர் டெலிவர் பண்ணிடுறாங்க. நேற்றுக்கு சுயா சர்மா அடி வாங்கினாரு, குணால் பாண்டியா நல்லா போட்டாரு. அப்படிங்கும்போது தே ஆர் ரியலி ரியலி பீக்கிங். தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஆர்சிபி மிஸ்ஸிங் அவுட் ஆன் பிளே ஆஃப்ஸ். ஓகே, அந்த லிவிங்ஸ்டன் ஸ்பாட் மட்டும் நீங்க சொன்னீங்க, அதை அவங்க பார்க்கணும். சம்படி லைக் ஷெப்பர்டையோ இல்ல பெத்தலையோ கன்சிடர் பண்ணலாம். அவங்க எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் அப்படிதான் யோசிப்பாங்க சார். வின்னிங் காம்பினேஷன் எதுக்கையா நீ மாத்துற? இப்ப நேத்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பேட்டிங் கிடைக்கல. 175 ஃபார் 1 ஒரு ஓவர் போட்டாரு, 8 ரன் கொடுத்தாரு, டீசென்டா போட்டாரு. போலிங் கொஞ்சம் அப்படி ஏமாத்தி ஏமாத்தி போட்டுருவாரு. பட் யுவர் பிரைமரி ஜாப் இஸ் டு கம் தேர் அண்ட் டூ த டிஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் அட் நம்பர் 5, நம்பர் 6 டு கிவ் தெம் ராக்கெட் ஃபினிஷ். அதுதான் இம்பார்ட்டன்ட்ங்கும் போது, இப்ப என்ன இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர் பேட்டிங் ஆடல அப்படிங்கும் போது வில் பிளே த வின்னிங் காம்பினேஷன், பிளே த சேம் டீம், யூ காட் அ செட்டில்டு டீம் அப்படிம்பாங்க. நான் எப்படி யோசிப்பேன்னா, 6 மேட்ச் இருக்கு, 4 ஜெயிச்சிருக்கோம், ஷூர் ஷாட் ஒரு கால் வச்சாச்சு பிளே ஆஃப்ஸ்ல, ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ நான் ரிஸ்க் எடுப்பேன் ராதர் தேன் திஸ் பைட்டிங் மீ இன் த பிளே ஆஃப்ஸ். பிளே ஆஃப்ஸ் வந்து தான் பாவம் ஒவ்வொரு வருஷமும் தோக்குறாங்க. இப்போ ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம், சரி கொடுத்து பார்ப்போம், ஒரு பெத்தல கொடுத்து பார்ப்போமா, என்னதான் பண்றாரு பார்க்கலாமே அப்படின்னு யோசிப்பேன். பட் ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங். ஏன்னா எல்லா டீமுமே பாருங்க அந்த மாதிரி தான் போவாங்க. வேணாப்பா, எதுக்குடா வின்னிங் காம்பினேஷன் எதுக்குடா கை வைக்கிற அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஹஸ் காட் நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். ராயல்ஸ் காட் ப்ராப்ளம் பட் 20. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா they will miss out on playoffs even though it's early days. I don't see them getting through. ஓகே, ஆனா நீங்க காம்பினேஷன் மாத்த முடியாது. நீங்க இந்த தேஷ்பாண்டே மாதிரி ஒருத்தருக்கு பதிலா ஆகாஷ் மத்வால் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, மாத்தக்கூடிய காம்பினேஷன்ஸ். அதை பண்ணணும். இப்ப இவங்க சில சமயம் they go with the reputation சார். அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே இந்த பிளேயர் டெலிவர் பண்ணுவான். ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி துஷார் தேஷ்பாண்டேவும் அன்பார்ச்சுனேட்டா ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேன்றாரு, சந்தீப் சர்மாவும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நேத்து எக்ஸ்பென்சிவா போல 4 ஓவர்ல 36 தான் கொடுத்தாரு, நல்லா போட்டாரு. அவரு ஒரு 4 ஓவர்ல 54 போயிட்டாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு டீம் இப்பதான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு இப்ப அவர் 4 ஓவர்ல 36 கொடுத்து 18 ஓவர் இழுத்துட்டாங்க. அவரு ஒரு 4 ஓவர் 55 ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மாதிரி போய் வனிந்து வசரங்க விக்கெட் விடலன்னா இவங்க எந்த டார்கெட்டையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது, எந்த பிச்சிலையும் இவங்க 220 கீழே கொடுக்கவும் முடியாதுங்கும் போது
நீங்க சொல்ற மாதிரி that is another chance that they have to try to see whether I can get Akash Mathwal who can deliver and pick wickets. அதையும் அவங்க பண்ணல. அவங்க காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணலன்னா they have to play really a cricket which they are playing 200% more than to get results. கஷ்டம் பாவம். ஓகே பீடா. ஸோ இந்த மேட்ச் தேவையான அளவுக்கு பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே டெல்லிக்கு போலாமா? டெல்லி வர்சஸ் எம்ஐ அட் ஃபெரோஷா கோட்ல பார்க்கலாமா பீடா? போயிடுங்க. ஓகே டன். போயாச்சு. இந்த மேட்ச் இந்த வென்யூல இதுதான் ஃபர்ஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் டாஸை தோத்தாங்க. இது வந்து பின்னாடி டியூ வரும் அப்படின்லாம் நினைச்சாங்க. டியூவும் வந்தது பீடா. ஸ்கோர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லி சேஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா போயிட்டு இருந்தாங்க. கருண் நாயர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி 3 வருஷம் கழிச்சு ஐபிஎல் வந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. அப்புறம் அப்படியே மாறிடுச்சு, மேட்சே மாறிடுச்சு. பால் மாத்தினாங்க நிறைய, அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன்ஸ் மாறிச்சு. கடைசியில 3 ரன் அவுட், லிட்ரலி ரன் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டெல்லி அப்படின்னு தான் சொல்லணும். தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். மும்பை 4 பாயிண்ட் ஆன் போர்டு மொத்தமா. என்ன நினைக்கிறீங்க? 5 மேட்ச் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட், டாஸை தோத்துட்டு 200 பிளஸ் அடிச்சு எல்லா மேட்சும் போன வருஷம் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னோம். இப்பயும் அவங்க வந்துட்டு எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, ஓகே டியூ வரும்ன்ற ஃபேக்டர் டியூ வந்தது. ஸோ நேத்து வந்து பெருசா நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். டாஸ் பண்ணனால தோத்து போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் வந்து புரியாத விஷயம், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி தோத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தட் இஸ் த ஹானஸ்டி. ஏன்னா பும்ராவை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண பவுலர் மாதிரி ட்ரீட் பண்ணாரு கருண் நாயர். ஒரு பிக்கப் பிளிக், ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு அடி, அந்த ஒரு பும்ரா ஒரு த்ரெட்டை நல்லிஃபை பண்ணி அந்த நேத்து சுமாரா தான் போட்டார் பும்ரா. டு பி வெரி ஆனஸ்ட், நேத்து ரொம்ப ஆவரேஜா தான் பும்ரா போட்டார். நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லிடுறேன், சொல்ல வேணான்னு பார்த்தேன். அவரோட ரன்னப்ல அந்த ஸ்ப்ரிங்கு இல்லை. ஓகே, அந்த 2 ஸ்டெப் அப்படியே ஸ்லோவா தத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் வரும் ரன்னப்ல. அந்த ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன்ல போன மேட்ச் 4 ஓவர்ல 29 கொடுத்த போதும் இல்லை. அங்க மும்பைல உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். ரிஸ்ட் ஓரியன்டட் ஆக்ஷன்னால பவுன்ஸ் நிறைய கிடைக்கும். பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்காது. டெல்லியில பரம பாட்டாவா இருக்கும் உங்களுக்கு. அவர் போடுற லென்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் லென்ஸ் போட மாட்டார், 5 மீட்டர்ஸ் லென்த் போடுவாரு. அந்த பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கிறதுனால மும்பைல வந்து அந்த பிக்கப் ஷாட்ஸ் எல்லாம் ஆட முடியாது. இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல்லர் லென்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அவரோட சீம் பொசிஷன் கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் நிப் அவர் கிடைக்கலன்னா அடி செம அடி வாங்கிடுவாரு. அந்த ட்ரூ பிச் லைக் திஸ் அதுதானே ஒழிய பழைய பும்ரா இன்னும் வரல. ஐம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் 4 overs 44 and 1 wicket. போன மேட்சே நான் சொல்லியிருப்பேன். உடனே என்ன யோசிப்பாங்க எல்லாரும், என்னடா வந்த உடனே ஒரு விக்கெட் எடுக்கலன்னு உடனே ஏதாவது ஒண்ணு கொண்டு வராரு அப்படின்னு. அந்த பழைய பும்ராவை நான் பார்க்கல, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப 5 மேட்ச் லாஸ்ட் இயர் சொன்னோம், 6வது மேட்சும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 200 மேல அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப உங்களுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப சிம்பிள் சார். இப்ப 2 டீமுமே வந்துட்டு எப்படி ஆடி இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இந்த வின் ப்ரெடிக்டர் நம்ம வந்து 210 சொன்னோம். 210 இல்லைன்னா உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு. இவங்க 205 அடிச்சாங்க. பட் ஐ வாண்ட் ரியலி டுவெல் ஆன் இட் சேயிங் தட் ஓகே இந்த மாதிரி இதா இருக்கு அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு எங்க மேட்ச் அவங்களுக்கு போச்சு அப்படின்னா, கருண் நாயர் ஆடும்போது பாத்தீங்கன்னா 12 ஓவர்ல 130 சார். எனக்கு அந்த லாஸ்ட் ஃபேஸ்ல டெல்லியில வந்துட்டு உங்களுக்கு ரன் வந்து குமிஞ்சிரும் என்னை பொறுத்த வரைக்கும். யூ வில் கெட் ரன்ஸ் லைக் எனிதிங் இன் டெல்லி. இப்ப அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப எனக்கு இந்த ஃபாஃபோட பிரச்சனை என்னன்னு தெரியல. இப்ப லாஸ்ட் டைமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்துட்டு நான் அந்த இதுலயும் பார்த்தேன், மத்த எல்லா இதுலயும் பார்த்துட்டேன். அவரு பெருசா அன்பார்ச்சுனேட்லி எதுவுமே அவர் அடிக்கல அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இஃப் யூ ரிமெம்பர். இப்ப அவங்களுக்கு இப்ப ஃபாஃபும் அன்பார்ச்சுனேட்டா இப்ப வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காரு. அவரு என்ன ப்ராப்ளம்னு சரியா தெரியல. ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ வாட் இஸ் அஃபெக்டிங் ஃபாஃப். பட் அவங்களுக்கு வந்து எவ்ரி டைம் தே ஆர் லூசிங். நீங்க தான் சொன்னீங்களே ரொட்டேட்டர் கஃப் இன்ஜூரி ஷோல்டர்ல, போன எபிசோட்ல தானே சொன்னீங்க. நீங்க தான் அதை பத்தி சொல்லணும். இப்ப ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரினா இங்க பாருங்க, எனக்கு நான் என்னோட எக்ஸ்பர்டைஸ் இல்லாத இதை நான் இருக்க மாட்டேன். இப்ப அவரோட பேக் லிஃப்ட் ஹையா அப்படி இருக்கும். ஓகே, அவருக்கு ஏன் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி வருதுன்னா, இப்ப நிறைய பேட்ஸ்மேன் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ஹையஸ்ட் பேக் லிஃப்ட் ரைட் நவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஃபும் பேர்ஸ்டோ தான். பேர்ஸ்டோ வந்து ஸ்டில்லா தூக்கிட்டு நிப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படின்ட்டு ஒரே ஒரு ட்ரிகர் பொசிஷன். த லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வில் பி ஆன் திஸ் ஷோல்டர். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், பட் தட் ஒர்க் லோட் வில் பி டெஃபினெட்லி லெஸ் கம்பேர்ட் டு த ஃபாஸ்ட் bowlers. ஃபாஸ்ட் bowlers அளவுக்கு 4th ஜெனரேஷன் இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் த கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் இஸ் பிளேயிங் அண்ட் கன்சிடரிங் இஸ் ஏஜ். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இது வந்து பெரிய இதுவா தெரியல.
நான் உங்களை கேட்கிறேன் வெதர் இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் இட் இஸ் கோயிங் டு சைட் லைன் ஹிம் ஈவன் தோ யூ டோன்ட் ஆக்சுவலி நோ த ப்ராப்ளம் இஸ் இது ரொம்ப நாள் சைட் லைன் பண்ணுவான்னு உங்க எக்ஸ்பர்டீஸ் டாக்டர் கேட்கிறேன் நான். எனக்கு தெரியல பீடா, அவங்களும் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல அது ரொட்டேட்டர் கஃப் தானோ இல்லைன்னு. ஸோ வில் ஹவ் டு வெயிட் அண்ட் சி தான் பீடா. இப்போதைக்கு பார்க்கலாம் என்ன ஆகுது. பட் இன்கேஸ் இ கம்ஸ்னா டேரக்டா ஹவுல் தே கோ ஜேஎஃப்எம் கோல அப்படியே உள்ள வந்துருவாரா? இப்போ கருண் நாயர் இதுக்கு மேல டிராப் பண்ண முடியாதுல்ல. எப்படி கருணாரை டிராப் பண்ணுவீங்க? அபிஷேக் போரல் ஆல்சோ ஹஸ் ஷோன் ப்ராமிஸ். அந்த எப்படின்னா அந்த ஒரு பிளேயர் ஐடென்டிஃபைட் அஸ் அ குட் பிளேயர் நீங்க போரல் மேல நீங்க கை வைக்க முடியாதுன்றதுனால வேற வழியே அப்ப கிடையாது. கேஎல் ராகுல் மேலேயே கை வைக்க முடியாது, வேற யாரதான் நீங்க பேசுவீங்க டிராப் பண்ணுவீங்க? கேஎல் ராகுல் நேத்து கேஎல் ராகுல் மேல வந்திருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். செஞ்சுரி அடிச்சிருப்பாரு கேஎல் ராகுல். ஓப்பனிங் வந்திருந்தாருன்னா ஷுவர் ஷாட் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அவர் ஓப்பனிங் ஆட முடியாது கேஎல் ராகுல்ல. 18 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் த்ரஸ்ட் சொல்லி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு சார் கருண் நாயர். அபிஷேக் போரலும் வந்து நல்லா ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. கேஎல் ராகுல் யூர் வேஸ்டிங் அட் நம்பர் 4 என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நேற்று மாதிரி ஒரு 2 விக்கெட்ல டைம் எடுத்துட்டு வெளுத்திருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்களேன், இப்போ மும்பை வந்துட்டு 59 for 1 பவர் பிளேல பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 7 to 10ல ஒரு 35 வரணும்னு சொன்னா 10 ஓவர்ல 90 for 2 வரணும்னு சொன்னா 10 ஓவர்ல 94 for 2. 11 to 15ல ஒரு த்ரஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுத்தாங்க. 52 for 2, 15 ஓவர்ல 146 for 4. ஐடியல் செட்டிங். கடைசி 5 ஓவர்ல 59. எல்லா ஃபேஸையும் வின் பண்ணிட்டு they ended up with 205, which in my opinion is a winning score. இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 72 for 1, அதுக்கப்புறம் 7 to 10ல விக்கெட்டே கொடுக்கல. 10 ஓவர்ல வந்துட்டு உங்களுக்கு 113 for 1. 11 to 15ல ஸ்டம்பிள் ஆனாங்க, 45 for 4. அதுக்கப்புறம் அது கூட பரவாயில்ல டு an extent. இப்ப உங்களுக்கு பாருங்க, அவங்க 146 for 4, இவங்க 159 for 5. 13 ரன் கூட அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் கூட விட்டுருக்காங்க. Still they are 6 runs ahead of Mumbai when it comes to comparison. கடைசி 5 ஓவர்ல 35 for 5. எனக்கு அதுதான் வந்து புரியவே இல்லை. படபடபட ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு யார்கர் சரசரசரன்னு இது பண்ணாரு. ரெண்டாவது எனக்கு இருக்கிற ஃபீட்பேக் இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டப்ஸ் would have come ahead of அக்ஷர் பட்டேல். நான் என்ன பண்ணிருப்பேன், ஸ்டப்ஸ் விப்ராஜ் நிகம் எல்லாரையும் இறக்கிட்டு அக்ஷர் பட்டேலோட எக்ஸ்பீரியன்ஸை பின்னாடி வச்சிருப்பேன் நான். ஐம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் he didn't score. 6 பால்ல 9 ரன் பேட் எல்லாம் கிடையாது அந்த சிச்சுவேஷன்ல. I would have sent Stubbs to make sure that the front line batsman plays. அப்புறம் விப்ராஜ் நீங்க இறக்கி நீ சோட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே வந்திருப்பேன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதை அவர் ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அந்த லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்சர் வந்தார் போயிடா. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் டிட்ன்ட் வொர்க் அவுட். அவங்க இன்னும் ஓவர்ஸ் இருந்தது சாண்ட்னருக்கும் கான் சர்மாக்கும். ஸோ அதனால அவங்க வந்திருக்கலாம். பட் அது 50-50 கால் தான் போயிடாங்க, எப்படி வேணாலும் போயிருந்துருக்கலாம். கரெக்டா சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூர் கோஸ்டிங் ஆன் அ சேஸ். ஐ ஹோப் யூ அக்செப்ட் வாட் ஐம் சேயிங். they were coasting on a chasing போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஐ வாண்ட் டு டேக் கரண் சர்மா டவுன். தேவையில்லையே உங்களுக்கு, இந்த மேட்ச் தோக்கவே முடியாது. எப்ப நீங்க அந்த மாதிரி மேட்ச் எப்ப பாப்பீங்க, ஒரு மேட்ச் சிச்சுவேஷனை மாத்தணும்னு பாப்பீங்கன்னா when you have doubts இது ஜெயிக்க முடியுமான்னு. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு 10 ஓவர்ல 113 for 1 அப்படிங்கும்போது 9 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க, ராகுல் டு ஃபாலோ அப்படிங்கும்போது will you really want to change the strategy on that situation when you are coasting is my humble question. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்ப தேவையா அப்படின்னு சின்ன சின்ன மார்ஜின் தான் உங்களுக்கு என்ன ஆகும். இந்த மாதிரி அவங்க எப்படி வச்சிருப்பாங்க, சரி லெஃப்ட் ஹேண்டர் நான் போயிட்டு கரண் சர்மாவையும் சாண்ட்னரையும் வந்து அன்செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு. அது வந்து ஒரு ஜீனியஸ் ஆஃப் அ மூவ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இப்ப விக்னேஷ் புத்தூர் வந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்னு ஐடென்டிஃபையே பண்ணிட்டாங்க. எங்க இருந்து கரண் சர்மா கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. சம்டைம்ஸ் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. தீபக் சஹர் எடுத்த உடனே ஸ்ட்ரைக் பண்ணாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு நேற்று தீபக் சஹர். அதுதான் வந்து நீங்க கேட்டீங்க போன மேட்ச் எதுக்காக பீடாக அவர் அடி வாங்குறாருன்னு. அவர் இன்னும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும் நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா. நான் கூட சொன்னேன் ட்ரெண்ட் போல்டிங் நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லன்னு. பட் இருந்தாலும் சஹர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும்னு நீங்க சொன்னீங்க, போட்ட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சம்டைம்ஸ் சம்மன் லைக் அதை வந்து மென்டாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட் ஒரு 6 ரன் கொடுத்துட்டாருன்னா சஹர் வில் கம் வித் கான்பிடன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல போல்ட் 13 போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி போச்சுன்னா பிரஷர் வில் பி டூ மச் ஃபார் சஹர் டு ஹேண்டில், வேர் போல்ட் ஹஸ் காட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேண்டில் இட். ஸோ முதல் ஓவரை தூக்கி சஹர் கொடு. தட் இஸ் த பாயிண்ட் ஐ மேட் லாஸ்ட் டைம். ஈவன் இஃப் சஹர் கோஸ் எக்ஸ்பென்சிவ், போல்ட் has the experience to handle it on the second over.
அதுதான் ஒரு ஒரு அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் போலாம். நேற்று ஒர்க் அவுட் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திங்க் டேங்க்ல நான் இருந்தேன்னா அதான் சொல்லுவேன். எவ்ரி மேட்ச் சஹர் ஹஸ் டு ஓபன் த போலிங். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரேக் கொடுத்துட்டாரு, போல்ட் நல்லா போட்டாரு, தென் யூ காட் பும்ரா டு போல் 1 ஓவர் பவர் பிளேனா அந்த பவர் பிளேவை நீங்க வாங்கிடுறீங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கருண் நாயர். ஏன்னா வந்து அவர் இந்தியன் டீம் எடுக்கணும் எடுக்கணும்னு நான் ட்வீட் போட்டுனே இருந்தேன். இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டொமஸ்டிக்ல அடிக்கிறாருப்பா, டொமஸ்டிக் வேற, அடுத்த லெவல் வேற அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, அட் திஸ் ஏஜ் கெட்டிங் எ சான்ஸ் டு பிளே நவ் அட் திஸ் சிச்சுவேஷனு. இப்ப ஒரு ஃபெயிலியர்னா ரைட் ஆஃப் பண்ணிருப்பாங்க. ஏ டொமஸ்டிக் விஜயசார டிராஃபி எஸ்மாட்ல அடிக்கிறதுலாம் வேற விஷயம்ப்பா. ஐபிஎல் வேற விஷயம்னு வந்து ஒரு இன்னிங்ஸ் தட் டு நாட் த கரேஜ் டு டேக் ஆன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowlers in the world, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் bowler in the world, பும்ரா டு ஆல் கார்னர்ஸ் அப்படின்னா I'm really really happy for him. That is what is the motivation should be, for all people. இப்ப மயங்க் அகர்வால் மாதிரி ஒருத்தர் வெளியில உட்காந்துருக்காரு. That is a motivation that should give. இப்ப இன்னொன்னு, யூ cannot be harsh on டெல்லி. எல்லா மேட்சும் எந்த டீமும் 14 ஜெயிச்சு குவாலிஃபை ஆனது இல்ல. they played good cricket. இந்த மேட்ச் they should have won. இது ஜெயிச்சிருந்தாங்கன்னா 100% குவாலிஃபைடு. 5-5. அதுக்கப்புறம் 9 மேட்ச்ல 3 எப்படி ஆனாலும் ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாஃப் போன மிச்சேல் மார்ஷ் அவங்க போனாங்க எல்எஸ்ஜிக்கு. இப்ப இவருக்கு ஃபாஃப் போனாரு. அவங்க எந்த இதுவுமே இல்லாம ஸ்டில் தேர் பிளேயிங் வித் தேர் காம்பினேஷன், வின்னிங் த மேட்சஸ் வித் தேர் bowling. என்னை பொறுத்த வரைக்கும் bowling has done a decent job. 205 on such a good wicket, and the batsman did the job until 12 overs. But these things happen. இந்த மாதிரி ஆட்டாங்க, இதுக்கு மேல கொலாப்ஸ் ஆவாங்க. they are a good team. They'll come back to winning ways. I'm so happy for Mumbai. I'm so happy for SRH. ஐயா, அதை இன்னைக்கு நைட்டு ப்ரிவியூல பண்ண ரிவ்யூல சொல்லணும்யா. நீங்களும் ஜெயிச்சிருங்கயா. ஐம் சோ ஹாப்பி ஃபார் அடுத்த டீம் ஆல்சோ, மஞ்ச சொக்கா ஆல்சோ சொல்ற மாதிரி பண்ணீங்கயா. இன்னைக்கு சிறப்பா ஜெயிப்பாங்க சிஎஸ்கே, பார்க்கலாம். அதுதான் சார். இப்போ அதான் சொல்லணும். இப்போ இந்த டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன். சன்ரைசர்ஸ் 245 அடிச்சுட்டு பிபிகேஎஸ் ஆஃப் ஸ்டேஜ்ல நோ மேட்டர் வாட் எனக்கு தோணிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு. பட் கொஞ்சம் டவுட்டும் இருந்தது. ஒரு 20 ரன் கூட கொடுத்துட்டாங்களே. 240 சேஸ்லாம் நடக்காது. they showed that no, we are not giving up. மும்பை டன் அண்ட் டஸ்டட் ஆஃப்டர் 12 overs. அதுக்கப்புறம் வந்து இழுத்து பிடிச்சு we are not giving up, we are in the tournament இருக்காங்க. சிஎஸ்கேவும் அந்த மாதிரி ஆடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். this is what we have got for the double header, and the next one is going to be the review. என்ன ஆக போகுது, இவர் சார் சொன்ன மாதிரி மியூட் ஆகுதா அன்மியூட் ஆகுதா அப்படின்றது இன்னைக்கு நைட்டு சரியான டயத்துல வந்து உங்களோட ரிவ்யூ பண்ணுவோம் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். இந்த 2 டபுள் ஹெட்டரும் இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படியே நடந்தது. அவரு சிஎஸ்கே ஜெயிப்பான்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்எஸ்சின்னு இருக்கேன். அவர் சொல்றதா நடக்கும்னு எதிர்பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் என்டர்டெயின் யூ தட் எபிசோட். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.